2 வார காலம் ரகுபதி ஊரில் இருக்க மாட்டான். வெளியே அவன் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். கண்ணெதிரே காதல் நாடகங்கள் எதையும் அவன் துவங்க தேவையில்லை. அவன் ஊரிலிருந்து திரும்பி வருவதற்குள் காவேரிக்கு ஒரு வேலை தேடி கொடுத்து வெளியே விரட்டிவிட வேண்டும். அல்லது வேறு விதமான சூழ்ச்சியாலாவது அவளை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று தீர்மானமாக தன்னுள் திட்டமிடத் தொடங்கினாள். மறுநாள் காலை வசந்தா மாடியிலிருந்து இறங்கி வந்தவள் உற்சாகத்துடன் கத்தினாள். அம்மா, இந்த புடவை எனக்கு எப்படி இருக்கு? உடலை தழுவிக்கொண்டு நின்றது ராஷாம் சில்க் தலைப்பை கையில் பிடித்துக்கொண்டு பத்திரிகை விளம்பர மாடலைப் போல இடுப்பை வளைத்து கொண்டு நின்றாள். உனக்கு எப்பவும் புடவை துணிமணிகள் மேல்தான் நினைப்பு, வேறு வேலை என்ன என்று முணுமுணுத்த தாய் மகளை நிமிர்ந்து பார்த்தாள். இந்த புடவையையும் இன்னும் 2 அமெரிக்க ஜார்ஜெட்டையும் ஒரு சென்ட் பாட்டிலையும் எனக்கு பரிசாக கொடுத்தாள் காவேரி. இந்த ராஷம் ரொம்ப புது தினுசாம். சிங்கப்பூரிலிருந்து வந்து ஆப்பிரிக்க கடைகளில் கொட்டி கிடக்காம். பிரிண்ட் அண்ட் சில்க் புடவை போல். அதே சமயம் கசங்காம எத்தனை அழகா இருக்கு பார்த்தீங்களா? இதை இன்னைக்கு கட்டிக்கொண்டு என் சிநேகிதி சரஸ்வதியை பார்த்துட்டு வரப்போகிறேன். சரஸ்வதி புருஷன் நினைச்சா சிங்கப்பூருக்கு பறந்துட்டு வரான். அவகிட்ட இதை விட இன்னும் ஏதாவது கஷான் புஷான் புது தினசு புடவைகள் இருக்கும். புடவை சென்ட் இதுகளுக்கு விலை மதிப்பற்று உன் வாழ்க்கையை பறிகொடுத்துடாதே. என்னம்மா சொல்றீங்க? வசந்தா கோபத்துடன் தாயை உறுத்து பார்த்தாள். அதற்கு மேல் விளக்கமாக பேச அலமேலுவுக்கு கொஞ்சம் அச்சம். மகள் வசந்தா ஒரு மதில் மேல் பூனை. திடீரென்று வீட்டுக்கு வந்திருப்பவளுக்கு பரிந்து கொண்டு தாயிடமே சண்டைக்கு வந்தாலும் வியப்படைவதற்கில்லை. குழந்தைத்தனமா இல்லாம கொஞ்சம் கருத்தோட பாடுபட்டு அந்த பெண் காவேரிக்கு எங்கேயாவது ஒரு நல்ல வேலை வாங்கி தரக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். பாவம் அந்த பெண் வேலை இல்லாமல் எத்தனை நாள் பிறர் வீட்டில் வந்து தங்கி இருக்க மனம் ஒப்புவாள்? தண்டச்சோறு தின்னுக்கிட்டு இங்கே இருக்க பிடைக்கலன்னு கிளம்பிட்டா நம்மால் ஆன உதவியை செய்ய முயல வேண்டாமா? தனிந்த குரலில் ஆத்திரம் அனைத்தையும் அடக்கி கொண்டு பேசினாள். ஆமாம் அம்மா, நீங்க சொல்றது சரி. என் டாக்டர் சிநேகிதிக்கு இப்பவே ஃபோன் செய்கிறேன். வசந்தா ஓடினாள். எத்தனை சுலபமாக கணவனும் மனைவியும் வாக்கு தந்து விட்டனர். வேலை கிடைப்பது என்பது அத்தனை சுலபமா? தாய் நாட்டில் படித்து பட்டம் பெற்றுவிட்டு வேலை கிடைக்காது பல பெண்கள் திண்டாடும்போது வெளியூரிலிருந்து வந்த இவள் கையில் லட்டு போல யாரோ வேலையை தூக்கி தந்து விட போகிறார்களோ? மகளே சமர்த்து, உன் திறமைக்கு இப்பொழுது காவேரி ஒரு சவால். தனக்குள்ளே பொறுமை கொண்டு அலமேலு அடுப்பை கவனிக்க உள்ளே சென்று விட்டாள். அன்று காலை காவேரியுடன் புறப்பட்ட வசந்தாவுக்கு பெரிய ஏமாற்றம். வெளிநாட்டில் படித்து பட்டம் பெற்ற நர்ஸ், அதுவும் தென்னாப்பிரிக்காவில். அவளுக்கு நர்ஸ் வேலை தருவது முடியாத காரியம். அவளது பட்டத்தை நர்சிங் கவுன்சிலில் பதிவு செய்ய முடியாததுதான் காரணம். டாக்டர் தோழி கைவிரித்து விட்டாள். வேலை எதுவும் கிடைக்காவிடில் காவேரி தொடர்ந்து அவர்கள் வீட்டில் எத்தனை காலம் தங்கியிருக்க முடியும்? அடுத்தபடி அவள் என்ன செய்வாள்? இருள்மயமான வருங்காலம் காவேரியை மிகவும் அச்சுறுத்தியது. வசந்தா முன்னதாகவே சொல்லியிருந்தாள், வேலை தேடித்தர தன்னால் இயன்றவரை பல முயற்சிகளில் ஈடுபட தயார். ஆனால் தினமும் ஆட்டோவில் நகரத்தை சுற்றி வர முடியாது. ஊறுகாய் பாட்டிலை குலுக்குவது போல உடம்பு எலும்புகள் குலுக்கப்பட்டு வேதனை தருகின்றன. அதனால் அவள் டாக்ஸி வைத்தால்தான் கூட வர இயலும். வேறு வழியின்றி காவேரி கையில் இருந்த டிராவலர்ஸ் செக்குகள் சிலவற்றை மாற்றி டாக்ஸி செலவுக்கு வைத்து கொண்டால் பணம் தண்ணீராக கரைந்ததுதான் மிச்சம். 1 வார காலம் அவர்கள் ஏறி இறங்காத கட்டிடங்கள் நகரத்தில் அதிகம் இருக்கவில்லை. என்ன படிச்சிருக்கீங்க? நர்ஸ் பயிற்சியை விட்டு தெல்லுங்க. அடிப்படை கல்வி மெட்ரிக் பாஸ் பண்ணியிருக்கீங்களா? ஹோ, இங்கே எம்ஏ படித்த பெண்களுக்கே சட்டுன்னு வேலை கிடைக்கிறதில்ல. வெறும் மெட்ரிக்கு என்ன வேலை கிடைக்கும்? கேட்டவர்கள் துச்சமாக அவளது அடிப்படை கல்வியை அளவிட்டு தூக்கி எறிந்தபோது அவளுக்கு அழுகிய வந்துவிட்டது. வேலை எதுவுமே கிடைக்காது போய்விட்டால் அவள் என்ன செய்வாள்? 1 வார காலம் டாக்ஸியும் பகலில் வழியும் தெரிந்த ஹோட்டல்களில் புகுந்து சாப்பிட்டதுமே 1000 ரூபாய்களை விழுங்கிவிட்டதே. கவலையுடன் தான் அன்று காலை காவேரி புறப்பட்டிருந்தாள். என் கணவரின் கிளப் நண்பர் தேவசுந்தரம் எனும் டாக்டர் புதியதாக ஒரு நர்சிங் ஹோம் கட்டியிருக்கிறார். அவரை இப்பொழுது போய் பார்ப்போம் என்று உசுப்பிவிட்டு கூட கிளம்பினாள் வசந்தா. பூந்தமல்லியில் ஒரு பழைய பங்களா இருந்த இடத்தில் ஓராண்டு காலத்திற்கு முன்னர் ஆகாயத்தை தொட்டுவிடும் போல 5 அடுக்கு மாடியாக உருவாகி இருந்த அந்த நர்சிங் ஹோமை ஒரு பிரபல அரசியல்வாதி திறந்து வைத்தார் என்றும், அன்று அவளும் அவளது கணவரும் டாக்டர் நண்பருடன் முன்பக்கத்து தோட்டத்தில் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்றும் வழி முழுவதிலும் வாய் ஓயாது வளவளவென்று பேசிக்கொண்டு வந்தாள் வசந்தா. புதுமை இன்னமும் அழியாதிருந்த அந்த கட்டிடத்தின் புகுவாயில் வழியாக டாக்ஸி நுழைந்ததும் சட்டென்று பணத்தை கொடுத்து வண்டியை அனுப்பச் செய்தாள் வசந்தா.
அவள் எப்பொழுதும் அங்கே தன் கணவருடன் காரில் தான் வருவது வழக்கம். டாக்ஸியில் வந்து இறங்கினால் டாக்டர் அவளது அந்தஸ்தை பற்றி கொஞ்சம் குறைவாக மதிப்பிட்டால் என்ற கவலை அவளுக்கு. அவளை விட கவலையில் மருத்துவமனையில் தமது அறைக்கு முன் அதன் தலைவர் தேவசுந்தரம் வராந்தாவில் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார். மனைவி தவமணியின் பிறந்த வீட்டிலிருந்து அள்ளி கொண்டு வந்த செல்வத்தை எல்லாம் போட்டு வங்கியில் பெரிய கடன் எடுத்து பல பங்குதாரர்களை சேர்த்து கொண்டு அத்துடன் கூட தொல்லைகள் பலவற்றையும் தலையில் கட்டிக்கொண்டு அவர் உருவாக்கியிருந்த நர்சிங் ஹோம் அது. மனைவியை சமாதானப்படுத்த அவள் பெயரை குழல் விளக்காக இரவில் தொலைதூரம் தெரிய கட்டிடத்தின் உச்சியில் பொருத்தியிருந்தார். தவமணி மருத்துவமனை என்ற அந்த பெயர் ஒளியை உமிழ்ந்தபடி சுழன்றது. அத்துடன் காலமும் வேகமாக சுழன்றது. மருத்துவமனையின் பெயரும் சில மாதங்களில் பிரபலமாகியது. வாங்கிய கடனின் வட்டியும் விஷமாக ஏறியது. தேவசுந்தரத்தை பல கவலைகள் கழுத்து மட்டும் இறுக்கி கொண்டிருந்தன. ஆனாலும் அவர் அவைகளை ஒருபொழுதும் வெளியே காட்டிக் கொண்டதில்லை. மாப்பிள்ளை அழைப்புக்கு தயாராகிவிட்ட மணமகன் போல எப்பொழுதும் கோட்டும் சூட்டுமான அலங்காரத்தில் பொருத்தமான டையுடன் கால் ஷூவில் முகம் தெரியும் பளபளப்பில் அணிந்து கொண்டிருக்கும் ஆஃப்டர் ஷேவ் லோஷனின் மனம் சுற்றிலும் கமாலிக்க ஆசாமி மிக்க மிடுக்குடன் தான் காணப்படுவார். பின்னால் கைகளை கட்டியபடி டக் டக் என்று அவர் கவலைகளை மறக்க வராந்தாவை கால்களால் அளந்து கொண்டிருந்தார். வரவேற்பறையில் சன் மைக்காவில் பளபளத்த வளைவான மேஜைக்கு பின்னால் பளிச்சென்று புன்னகை காட்டியபடி வந்தவர்களை விசாரித்து தொலைபேசி தொகுதி பெட்டியை இயக்கி அன்றாடம் அனுப்ப வேண்டிய பில்களை அந்தந்த காகித உரையிலிட்டு உரியவரின் முகவரிக்கு அனுப்பி வைத்து கொண்டு ஓயாது உழைத்த அவரது ரிசப்ஷனிஸ்ட் மோகனா தாய்மை அடைந்து விட்டிருந்ததால் விடுப்பு எடுத்துக்கொண்டு விட்டிருந்தாள். 2 நாட்களாக அங்கே வரவேற்பறையை கவனிக்க டைபிஸ்ட் கோபாலனை போட்டு வைத்திருந்தார். அவனது கரகரப்பு குரலை கேட்டதுமே தவறான எண்களை சுழற்றி விட்டதாக நோயாளிகள் சட்டென்று தொலைபேசியை கீழே வைத்து விட்டனர். தாடியும் மீசையுமான தோற்றத்திலே அவனை கண்டதும் நோயாளிகளின் நோய் இன்னும் அதிகரித்து விட்டது போன்று பிரமையடைந்தனர். வரவேற்பறைக்கு தேவைப்பட்டது ஒரு இளம் பெண். அழகும் பளிச்சென்ற புன்னகையும் பணிவுமான ஒரு இளஞ்சிட்டு அவருக்கு அவசரமாக தேவைப்பட்டது. அவளை எங்கே யார் உடனடியாக தேடுவது? வசந்தாவை கண்டதும் உலவுவதை நிறுத்திவிட்டு புன்முறுவலில் முகம் மலர வரவேற்றார். அவரது கண்கள் பின்னால் வந்த பெண்ணை பார்த்து வியப்பில் விரிந்தன. உங்களோடு சில நிமிஷம் ஒரு முக்கிய சங்கதி பேசணும். வசந்தா சொன்னதுமே தன் அரைக்கதவை தள்ளி திறந்து அவளையும் வந்தவளையும் ஏசியின் குளிரில் மூழ்கடித்தார். சுழல் நாற்காலியில் அமர்ந்தபடி தலையை நிமிர்த்தி கொண்டு கேட்டார். உங்க உடம்புக்கு என்ன? உங்கள் கணவர் எதுவும் சொல்லவில்லையே? அனுதாபத்துடன் ஆரம்பித்தார். உங்கள் கருணையால் உடம்புக்கு ஏதும் இல்லை சார். இவள் என் வெளிநாட்டு தோழி. தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்தவள். பெயர் காவேரி. அங்கே நர்ஸ் வேலை பார்த்தவள். கொஞ்ச காலம் நம் நாட்டில் தங்கி வாழ ஆசைப்படுகிறாள். தானே சம்பாதித்து வாழ வேண்டும் என்று பிடிவாதம். இங்கே ஏதாவது வேலை காலி இருந்தால் சௌகரியமாக இருக்கும் என்று அழைத்து வந்தேன். ஒளிவு மறைவின்றி விவரமாக கூறினாள் வசந்தா. மேலும் கீழும் காவேரியை பார்த்தார் தேவசுந்தரம். தோற்றம் அவரது ரிசப்ஷனிஸ்ட் மோகனாவை விட ஒருபடி மேலான கவர்ச்சியை காட்டியது. அதுவரை திருப்திதான். உங்களுக்கு நான் நர்ஸ் வேலை கொடுக்க சாத்தியப்படாது. அதனுடைய சட்டதிட்டங்களை அறிவிங்கன்னு நம்புறேன். இங்கே தற்காலிகமாக ரிசப்ஷனிஸ்ட் வேலை ஒன்று காலி இருக்கு. உங்கள் படிப்பு திறமை இவைகளை கொஞ்சம் தெரிந்து கொண்டால் அதை நான் உங்களுக்கு தர முடியும் என்று மெல்ல கூறிவிட்டு மறுபடியும் அவளை உற்று பார்த்தார். காவேரி தனது அடிப்படை கல்வி மெட்ரிக் வகுப்புடன் முடிந்து விட்டதை பற்றியும், தன் நாட்டில் அவள் எந்த ஆஸ்பத்திரியில் நர்ஸ் பயிற்சிக்கு சேர்ந்தால், எந்த ஆண்டில் தேர்ச்சி பெற்றால், தற்போது அங்கே பார்த்து கொண்டிருக்கும் வேலை இவைகளை பற்றி சொன்னாள். கச்சிதமாக வார்த்தைகளை உச்சரித்து அவள் பேசிய நாசுக்கான ஆங்கிலம் அவரை வியப்பில் ஆழ்த்தியது. மெட்ரிகுலேஷன் வரை படித்தவள் என்கிறாள். எம்ஏ பட்டதாரி போல ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிறாளே. தமிழ் கூட பரவாயில்லையே. குரல் இனிமையாக இருக்கிறது. தோற்றத்துக்கு முதல் மதிப்பெண். தமக்குள்ளேயே சீக்கிரம் தேர்வை முடித்து கொண்டார். எங்கள் ரிசப்ஷனிஸ்ட் 6 மாதம் லீவ் எடுத்துக்கொண்டிருக்கிறாள். அவள் திரும்பும் வரை இந்த வேலையை தர எனக்கு மறுப்பு இல்லை. சம்பளம் மாதம் 400க்கு மேல் தர இயலாது என்றார். காவேரி திடுக்கிட்டு போனாள். 400 ரூபாய் என்றால் அவள் நாட்டு நாணய கணக்குப்படி கிட்டத்தட்ட 35 ராண்டு என்று மதிப்பிடப்படும். வீடு கூட்டிய லீனா கூட அதைவிட அதிகமான சம்பளம் அங்கே வாங்கினாளே. ஸ்கூல் மெடிக்கல் சர்வீஸில் நர்ஸ் வேலை பார்த்த அவள் வாங்கிய சம்பளம் எத்தனை?
இங்கே கை நீட்டி பிச்சை வாங்குவது போல சம்பாதிக்கப் போகும் பணம் எத்தனை? ஒரு சனிக்கிழமை காலை வெஸ்ட் ஸ்ட்ரீட் கடைகளை சுற்றி பவனி வரும்போது சாக்லேட்டுகளும் பிஸ்கெட்டுகளும் வாங்கும் பணத்திற்கு கூட இந்த மாத சம்பளம் ஈடாகாதே. சர்க்குணம் சொன்னவைகள் அத்தனையும் உண்மை. தாய்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகம். எம்ஏ படித்தவங்க கூட வாங்குகிற சம்பளத்தை நீ கேட்டால் மூர்ச்சை போட்டு விழுவாய் என்று சிரித்தாளே. அது அத்தனையும் வாஸ்தவமான பேச்சு. எண்ணிய காவேரிக்கு தலை சுற்றியது. தாய்நாட்டில் தன் கல்விக்கு இருந்த மதிப்பை எண்ணி மனம் கலங்கி போனாள். துக்கம் தொண்டையை அடைக்க லேசாக கண்களில் நீர் புரள மென்று விழுங்கியபடி சொன்னாள், அதற்கென்ன, நீங்க இந்த வேலையை தருவதானால் ஒப்புக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். நாளையிலிருந்து வந்து வேலையை துவங்கலாமா? கேட்டபடி விடை விற்று கொண்டாள். வெளியே வந்து இருவரும் ஒரு டாக்ஸியை பிடித்து ஏறிக்கொண்டனர். காரும் கை நிறைய சம்பளமும் கௌரவமான உத்தியோகமும் என்ற வாழ்க்கையை உதறி விட்டுவிட்டு நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரையும் மறக்க தாய்நாட்டின் சிக்கலான வாழ்க்கைக்குள் வந்து புகுந்து கொண்டிருக்கிறாளே. இங்கே நீடித்து காலந்தள்ள இயலுமா? அப்படியானால் பிறந்த நாட்டிற்கு திரும்ப போகக்கூடாது என்கிற வைராக்கியம் என்ன ஆவது? ஓவென்று வாய்விட்டு அழ வேண்டும் போன்ற துக்கம் மின்னியை பிடித்து கொண்டு உலுக்கியது. சிரமப்பட்டு தன் உணர்ச்சிகளை சமாளித்து கொண்டு மெல்ல சிரித்தாள். உங்கள் தாயாருக்கு நாளைக்கு பிறந்த நாள் என்று பேச்சுவாக்கில் தெரிந்து கொண்டேன். என்னை ரொம்ப கவனித்து கொள்ளும் அவங்களுக்கு ஏதேனும் பரிசு வாங்கலாம்னு யோசிக்கிறேன். என்ன சொல்றீங்க? என்று தானே ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டாள் காவேரி. அப்படியா? சம்யுக்தா சில்க் கடை முன்னால் டாக்ஸியை நிறுத்த சொல்கிறேன். அம்மாவுக்கு காஞ்சிபுர பட்டு சேலை தான் பிடிக்கும் என்றாள் வசந்தா மகிழ்ச்சியுடன். சம்யுக்தா சில்க் ஹவுஸில் நுழைந்த உடனேயே கடைக்காரர் வசந்தாவுக்கு பெரிய கும்பிடு போட்டு வரவேற்றார். அம்மாவே ரொம்ப நாளாக இந்த பக்கம் காணலையே. பையா, இவங்களுக்கு சாப்பிட 2 77 எடுத்து வா என்று உத்தரவிட்டபடி பின்னால் வந்தவளை கண்களால் ஆராய்ந்தார். விற்பனையாளர்கள் புடவைகளை அடுக்கடுக்காக எடுத்து தரை மெத்தையில் வெள்ளை விரிப்பின் மீது பிரித்து வீச அவைகளின் வேலைப்பாட்டின் அழகில் மயங்கி வண்ணங்களை பிரமிப்புடன் பார்த்தபடி திகைத்து போய் உட்கார்ந்து விட்டாள் காவேரி. அம்மாவுக்கு இது போதும் என்று வசந்தா ஒரு புடவையை தேர்ந்தெடுத்து அப்பால் வைத்தாள். விலை 750 என்பதை சீட்டு காட்டியதை மெல்ல படித்து பார்த்த காவேரி திகைத்து போனாள். பிறந்த நாள் என்றால் ஏதோ ஒரு கொத்து பூக்கள் அல்லது ஒரு பவுடர் டப்பா அல்லது ஒரு சென்ட் பாட்டில், மிகவும் நெருக்கமான உறவினர்களாக இருந்தால் ஒரு நைலான் புடவை என்றுதான் அவர்கள் நாட்டில் பரிசுகளை வாங்கி வழங்குவார்கள். 10 அல்லது 15 ராண்டுக்கு மேல் செலவும் ஆகாது. இந்த கணக்கின்படி பார்த்தால் புடவைக்கு மட்டுமே 70 ராண்டுக்கு மேல் பிடிக்கும் போல் இருக்கிறதே. உள்ளூர கவலையில் கலங்கி போனாள். ஆனாலும் சர்க்குணம் சொன்ன புத்திமதியை கடைபிடிக்க வேண்டியிருந்தது. நீங்களும் ஏதாவது எடுத்துக்கிறது தானே? எனக்கு வேலை வாங்கித்தர இவ்வளவு சிரமப்பட்ட உங்களுக்கு நான் ஒரு பரிசு தர வேண்டாமா? மெல்லியதாக முருவளித்தாள் காவேரி. வசந்தா மகிழ்ச்சியுடன் தன் மனதிற்கு பிடித்த ஒரு அழகான விலை உயர்ந்த காஞ்சிபுரத்தை எடுத்து மேஜை மேல் வைத்தாள். அதன் விலை 1500 என்பதை கண்டதும் காவேரி நடுங்கி போனாள். அந்த வாரம் அவள் மாற்றி வந்த அத்தனை டிராவலர்ஸ் செக்குகளின் பணத்தையும் போட்டு அந்த 2 புடவைகளையும் வாங்கி கொண்டு வெளியே வந்தாள். ஒரு சில நாட்கள் இவர்கள் வீட்டில் தங்க நேர்ந்ததுக்கு இத்தனை செலவா? வசமாக வந்து மாட்டிக்கொண்டு விட்டோமே. தொடர்ந்து அங்கே தங்கினால் இன்னும் எத்தனை பரிசுகளை எதிர்பார்ப்பார்கள். தாய்நாட்டை பற்றி அண்ணி சௌந்தரியே அவளிடம் ஒரு முறை சொல்லியிருந்தாள். தாய்நாட்டில் உள்ள சிலருக்கு ஒரு கெட்ட குணம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து வரும் உறவினர்கள் விலை உயர்ந்த பரிசுகள் வாங்கி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். வெறும் பவுடருக்கும் சோப்புக்கும் மசிய மாட்டார்கள். திருப்தி இல்லாது முணுமுணுப்பார்கள். இந்த நாட்டில் உள்ள இந்தியர்கள் வெள்ளைக்காரர்களை பார்த்து அவர்கள் போல வாழ தெரிந்து கொண்ட போதிலும் சில நல்ல குணங்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கத்தை ஊதுபத்தியையோ ஒரு சந்தன விசிறியையோ பரிசாக தாய்நாட்டிலிருந்து கொண்டு வந்து கொடுத்தால் போதும், ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள். சௌந்தரி அண்ணி கூறியது முற்றிலும் உண்மை என்பதை அலமேலு அம்மாள் உடனடியாக நிரூபித்து விட்டாள். பிறந்த நாள் பரிசா? அழுத்தம் போராத புடவையா பார்த்து பொறுக்கி இருக்கிறியே. இந்த கலர் எனக்கு அத்தனை பிடிக்காது. இன்னும் கொஞ்சம் அதிகம் ஜரிகை போட்டிருந்தா ஒரு கல்யாண காட்சிகளுக்கு கட்டி கொண்டு போக சுழுவா இருக்கும். மகளிடம் குறைபட்டு கொண்டது காவேரிக்கு துல்லியமாக கேட்டது. அதைவிட அவளை மிகவும் கலவரத்தில் ஆழ்த்தும்படி சில நாட்களுக்கு பின் ரகுபதி வீட்டிற்கு திரும்பியதும் அவர்கள் வீட்டில் நடந்த விருந்தின் போது ஒரு சம்பவம் நடந்தது. சௌந்தரி அண்ணி உயிருடன் இருந்தபோது
டர்பன் நகரத்தில் கொண்டாடப்படும் எல்லா விழாக்களிலும் தமிழில் பேசும் ஒரு பேச்சாளராக பங்கு கொள்வது வழக்கம். மைக்கின் முன் நின்று அன்னி கொஞ்சமும் அஞ்சாது சரளமாக தமிழில் தங்கு தடையின்றி கேட்பவர் மனதில் பதியும் வண்ணம் மிகவும் எளிமையான நடையில் பேசுவதை கேட்டு பூரித்து போவாள் காவேரி. அன்னி, ரொம்ப நல்லா பேசினீங்க. கேட்டவர்கள் குலுங்கி சிரிக்கும்படி நகைச்சுவையோடு சுவாரஸ்யமா பேசினீங்களே. இப்படி எனக்கு ஆங்கிலத்தில் கூட பேச வராதே என்று அன்னியை மார்புடன் தழுவிக்கொண்டு பாராட்டுவது வழக்கம். ஒரு சமயம் டர்பன் சிட்டி ஹாலில் தமிழர்கள் கொண்டாடிய பாரதி விழாவின் போது சௌந்தரி அன்னி பேசியதை கேட்டு மெய் சிலிர்த்து போனாள் காவேரி. தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று எங்கள் பாரதி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் பெண்களின் வருங்கால நிலையை பற்றி பாடியிருக்கிறார் என்று ஆவேசமாக பேசினாள் சௌந்தரி. வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல் அன்னியை அவள் புகழ்ந்தாள். உங்க பேச்சை கேட்டு என் உடம்பு புல்லரிச்சு போச்சு அன்னி என்றாள் மகிழ்வுடன். சௌந்தரி அதற்கு சொன்ன பதில்தான் அவளை திகைப்படைய செய்தது. பாரதியார் பல ஆண்டுகளுக்கு முன்பே சுதந்திரம் அடைய போகும் இந்திய நாட்டில் பெண்களின் நிலைமை எப்படி இருக்கப் போகிறது என்று பாடிவிட்டு போனார். அவரது கற்பனையில், அவரது உணர்வில் பெண்கள் தாயாக, தெய்வமாக தென்பட்டனர். உலக நாடுதான் சுதந்திரம் அடைஞ்சு போச்சு அன்னி. நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. ஆனால் பெண்கள் சுதந்திரத்தை பெறவில்லை. இன்னமும் அடிமைகளாக இருக்கின்றனர். என்ன சொல்றீங்க அன்னி? ஆமாம் காவேரி, சரிநிகர் சமானமாக ஆண்களோடு பெண்கள் படிக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், உழைக்கிறார்கள், பாடுபடுகிறார்கள். ஆனால் சமுதாயத்தின் பார்வையில் அவர்களுக்கு சமமான அந்தஸ்து ஏற்படவில்லை.